பாருங்கள், இன்றைக்கி டாபிக் வந்து ஜியாகிரஃபியில் ரிசோர்ஸ் இல்லைங்களா. ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ரிசோர்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்டு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மினரல்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸ், கனிம மற்றும் இயற்கை வளங்கள். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், விட்டு போனது 8th ஸ்டாண்டர்ட். இத்தனை ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து இந்த மினரல்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா. மினரல்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கனிம வளங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. டிஎன்பிசி, டெட்டு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இதில் தான் கேட்பாங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடாது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கை வந்து கையில் வச்சுக்கணும். இதே கிளாஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு புக்கை ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு முறை நைட்டு உட்காந்து படிச்சிருங்க. அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. சரி, இப்போது ஜியாகிரஃபி இந்த கனிம வளங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வளங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கல் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கிராஃப் தான், மேப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. மினரல்ஸ் மேப், இது இந்தியாவுடைய மினரல்ஸ் மேப். நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த லெட்டு, காப்பர், பாக்சைட், அயன், மேங்கனஸ், கோல்டு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா. இது ஜூம் பண்ணி அப்புறம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் ஆர் சப் குரூப்ஸில் வந்து என்னென்ன முக்கியமான மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எலமெண்ட்ஸ் மூலமாகவும் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த 30 கிரிட்டிக்கல்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மினரல்ஸ் என்னென்னா அப்படிங்கிற லிஸ்ட்டும் தெரியுது. ஆன்டிமனி, பெரிலியம், பிஸ்மத், கேட்மியம், கோபால்ட், காப்பர், கேலியம், ஜெர்மானியம், கிராஃபைட், ஆஃபினியம், இண்டியம், லித்தியம், மாலிப்டினம், நியோபியம், நிக்கல், அதுக்கப்புறம் பிளாட்டினம், பெல்லடியம், ரோடியம், ருத்தேனியம், இரிடியம், ஓஸ்மியம், பாஸ்பரஸ், பொட்டாஸ், லாந்தனம், சீரியம், பிரிசோடிமியம், நியோடிமியம், பிரமித்தியம், சமீரியம், யூரோப்பியம், கெடோலியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹாலினியம், எர்பியம், தாலியம் சொல்லி வரிசையாக ஒரு 30 வகையான இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான், ஸ்ட்ரான்சியம், டான்டுலம், டெல்லூரியம், டின்னு, டைட்டானியம், டங்ஸ்டன், வெனடியம், ஜிர்கானியம். இது மாதிரி எலமெண்ட்ஸ் நிறையா வந்து இருக்குது. அது வந்து மினரல்ஸ், அதாவது இந்தந்த கனிமங்கள்லாம் இந்தியாவில், வேர்ல்டில் இருக்கிறதா இந்த டாபிக் முழுக்க பார்க்க போகிறது. சரிங்களா. அந்த கனிமங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு கிடைச்சனால அதையும் எடுத்து நீங்கள் ஒரு பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் உள்ள போகலாம். சரிங்களா. ரிசோர்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். வளங்கள், ஜென்ரலாக வந்து வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 பார்ட்டாகவே திங்க் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படி, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேடு ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா. அது வளங்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மனித வளங்கள் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியும். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம 2 பகுதியாகவும் பிரிக்கலாம். சரிங்களா. ஒன்று வந்து பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிஸ் ஆஃப் ஆரிஜின், எங்கேருந்து அது உருவானது அப்படிங்கிறது பொறுத்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேசிஸ் ஆஃப் ரெனியூபிலிட்டி, RENE, சரிங்களா, WABILITY, ரெனியூபிலிட்டி. பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கிறது உருவாக்கும் விதத்தின் அடிப்படையில், இது வந்து புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் தான் பிரிக்க போகிறோம். இந்த பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லைங்களா. என்னென்னா அது பேர் பயோட்டிக், அபயோட்டிக் அப்படின்னு படிச்சிருப்போம். பயோட்டிக்,
அபயோட்டிக் அப்படின்னு. புரியுதுங்களா? அதாவது உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை அப்படிங்கிறது படிச்சுப்போம். இப்போது ரினியூவபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், ரினியூவல் பண்ண முடியும் இல்லையா? சில இது வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க முடியும்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நான் ரினியூவபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புதுப்பிக்க முடியும், புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தது இப்போது பயோட்டிக், அபயோட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஜென்ரலாக நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்னென்ன வரும், சாப்பிட்றது பொருள், ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்லர்ஸ், உடைகள், இருப்பிடம் தேவை எல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். இப்போ வந்து சூரிய வெளிச்சம் விழுது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸில் தான் உயிர் உள்ள, அது உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம பயோட்டிக் ரிசோர்ஸ்னால் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வச்சுக்கலாங்க. பயோட்டிக் ரிசோர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது என்னது, டெய்லி பார்த்துட்ருக்கோம் பயோட்டிக் ரிசோர்ஸஸ் என்ன, பிளான்ட்ஸ் இல்லையா, மரங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள பொருட்கள், அதாவது பயோட்டிக் ரிசோர்ஸில் வந்து வந்துடுறாங்க. ஸோ அபயோட்டிக் அப்படின்னு நம்ம படிக்கணும் அப்படின்னா ஈஸியாக அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. என்னது, லேண்டு, நிலம் இருக்கு இல்லையா, அந்த லேண்டு, வாட்டர், ஓகேங்களா, ஏர், காற்று. அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க போகிற முக்கியமான டாபிக் மினரல்ஸ் அப்படின்னு, கனிமங்கள். இது எல்லாமே வந்து உயிர் இல்லாத இயற்கை வளங்களை நம்ம பார்க்குறோம். சரி, இன்னும் நம்ம உயிரியல் வளங்கள் பயோட்டிக்கில் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம எந்த பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கொஸ்டினாக வரும் பொழுது நமக்கு என்ன இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அந்த பயோட்டிக்கில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபாசில் ஃபியூவல். ஸோ ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாசில்னால் என்ன, புதை வடிவில் உள்ளது, புதை வடிவில் உள்ளது, மண்ணுக்கு அடியில் புதைஞ்சி இருக்குங்க. அது அப்படி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து டெய்லி அதை படிச்சுக்கிட்டா இருப்போம், தெரிஞ்சுக்கிட்டா இருப்போம். நிலக்கரி இல்லைங்களா, நிலக்கரி, பெட்ரோலியம். சரிங்களா? நிலக்கரி, பெட்ரோலியம். ஸோ இது எல்லாமே என்னது, புதை வடிவிலேருந்து கிடைச்சனால இதை வந்து நம்ம உயிரியல் வளங்கள் அப்படிங்கிறதும் சொல்கிறோம். ஸோ உயிரற்ற வளங்கள் சொல்கிறோம் இல்லையா, நிலம், நீர், சூரிய ஒளி. சரி, இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடியது. அடுத்த ஒரு பகுதி நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டியில் ரினியூவபிள், நான் ரினியூவபிள். சரிங்களா? அது புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புதுப்பிக்க முடியும், இதெல்லாம் புதுப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இரு வகை இருக்கக்கூடிய இந்த புதுப்பிக்கக்கூடியது, புதுப்பிக்க முடியாததை வந்து கொஞ்சம் கிளியராக அடுத்தடுத்த பகுதியில் பார்க்குறோம். சரிங்களா? இன்னொன்று இருக்குது பாருங்கள், ஆன் தி பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. வளர்ச்சியின் அடிப்படையில் எப்படி இந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, வளர்ச்சியின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளர்ச்சியின் அடிப்படைகள் சொல்லும்போது கண்டுபிடிச்சி ஏற்கனவே வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒன்லி நேமிங்ஸ் தான், இது ஞாபகம் வச்சுக்கணும், அது போதும். எக்ஸாம்பிள் வந்து இப்படிலாம் நேரடியான கேள்வி இதுலேருந்து வர போகிறதில்ல, பின்னாடி போக தான் கொஷின்ஸ் வரும், அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? அதாவது ஆக்சுவல் ரிசோர்ஸோடைய மீனிங் என்னென்னா கண்டறியப்பட்ட வளங்கள். ஸோ பூமிக்கு அடியில் போகிறோம், அங்கே வந்து கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ்னு அர்த்தம் மறைந்து இருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் ரிசோர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. இதை எப்படி சொல்கிறாங்க, ஃபாசில், நிலக்கரி, பெட்ரோலியம். சரிங்களா? இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது, நிறையா புதைஞ்சி உள்ளே கிடக்குது இல்லையா? சரிங்களா? புதைஞ்சி உள்ளே கிடக்குது. என்ன படித்தோங்க,
ஆக்சுவலாக கண்டறிய போய் கண்டுபிடி புதைஞ்சி உள்ளே இருக்குது, ஆனால் அது வந்து என்ன கண்டறிய முடியுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ஸ் என்எல்சி, இந்த இடத்துல கீழே பழுப்பு நிலக்கரி சுரங்கம் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நார்த்து, அதுக்கப்புறம் வந்து இந்த கர்நாடகா பகுதி மற்ற அந்த அந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் வருதுங்க, 25% வருது. மீனி இருக்கக்கூடிய 75% எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் போகுது. சரிங்களா? ஸோ அதனால் எப்படியோ இந்தியாவுக்குள்ளே வருது. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல ஒரு பழுப்பு நிலக்கரி சுரங்கம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது கண்டறியப்பட்டனால தான் நம்ம வந்து ஒரு வல்லரசுக்கு ஈக்குவலாக வர முடியும். இப்போ நிலக்கரி, பெட்ரோலியம், இன்னும் வந்து மினரல்ஸ்லாம் எந்தெந்த நாடுகள் ஆராய்ச்சி பண்ணி பூமிக்கு அடியில் வந்து புதைந்திருக்கக்கூடிய அந்த வளங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வல்லரசுக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் முக்கியமானது. அந்த கண்டுபிடிக்க தெரியாத அந்த நாடுகள் அதே லெவலில் இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இன்னும் சில வளங்கள் இருக்குதாம்மா, கண்டே படிக்க முடியல. அதான் மறைந்திருக்கும் வளங்கள், அதான் பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு மெரின் ஈஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. மெரின் வந்து ஈஸ்டா, மெரின் ஈஸ்ட். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சீல மறைந்து இருக்குது, போய் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. ஸோ கடலில் நிறையா மறைஞ்சு கிடக்குதுங்க அந்த கனிமங்கள் அல்லது வளங்கள் கிடக்குது. அதை வந்து நமக்கு பயன்படக்கூடியது தான், ஆனால் போய் மறைஞ்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸாஸ்ட் அப்படின்னு போடுறாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாஸ்ட்னா என்னன்னா இதுக்கப்புறம் இது வந்து இருக்க போகிறது கிடையாது, அவ்வளோதான், தீர்ந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாஸ்டபிலிட்டி. சரிங்களா? ஸோ எக்ஸாஸ்டபிலிட்டி அப்படின்னா புதுப்பித்தலின் அடிப்படையில் இருக்கக்கூடியது. ஆனால் ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி அப்படின்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் வந்து அது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்குது. நான் ரெனுவபிளாகவும் இருக்குது. சரிங்களா? புதுப்பிக்க இயலாததும் இருக்குது, புதுப்பிக்க முடிகிறதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ரெனுவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர், வாட்டர், சன்லைட்டு எல்லாமே ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி எக்ஸாஸ்டபிலிட்டியில் பிரிக்கலாம். ஆனால் நான் ரினுவபிள் தான் இந்த கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். திரும்ப நம்ம வந்து கோலை போய் என்ன பண்ணுறதுங்க, திரும்ப கோலாக வந்து மாற்ற முடியாது, பெட்ரோலியமாக மாற்ற முடியாது, நேச்சுரல் கேஸாக மாற்ற முடியாது. ஆனால் என்னாச்சு, அது இப்போது எக்ஸாஸ்ட் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார், இல்லைங்களா? சோலார், விண்டு, சரிங்களா? ஹைட்ரோ பவர். ஸோ ஹைட்ரோ பவர், சரிங்களா? ஹைட்ரோ பவர், விண்டு எனர்ஜி, விண்டு எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், புதுப்பிக்க தக்க வளங்களாகவே இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம புதுப்பித்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஈஸியானதை பாட்டெலாம் முடிச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜியை வந்து நம்ம பார்க்கணும். சோலார் எனர்ஜியை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி எங்கே வந்து நிறையா பண்ணுறாங்க, எந்த நாடு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சக்கூடியது. நான் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, அது ஜியாகிரஃபியில் இந்த பாட்டு நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு, இல்லைங்களா? வேர்ல்டு ஃபஸ்ட்டு, அடுத்தது ஏசியா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு. இந்த 4 பகுதியை நீங்கள் படித்தே ஆகணும். சரிங்களா? எது படித்தாலும் நீங்கள் 4ம் டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ வேர்ல்டில் பெஸ்ட்டு, ஏசியாவில் பெஸ்ட்டு, இந்தியாவில் பெஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு அப்படின்னு. ஸோ சிலது வந்து ஒரு கம்பேரிட்டிவாகவே இருக்கும். இப்போ வேர்ல்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருந்தால் அது ஏசியாலேயும் பெஸ்ட்டு, இந்தியாலேயும் பெஸ்ட்டு, தமிழ்நாட்டிலையும் பெஸ்ட்டாக வந்துடும். ஸோ அப்படியே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிளேஸில் நம்ம எப்பயுமே படிக்கும் பொழுது ஜியாகிரஃபியை கண்காணிச்சுட்டே படிச்சுட்டே வரணும். சரி, சூரியனுடைய ஆற்றல் பார்க்கலாம். சூரிய ஆற்றல் பற்றி உங்களுக்கு எல்லாமே விஷயம் தெரியும், சரிங்களா? ஆனால் நேரடியாக போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஆற்றலில் என்ன தயாரிக்கிறாங்க,
மின்னூட்டம் தயாரிக்கிறாங்க. சூரிய ஆற்றலின் மூலமாக சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், மின்னூட்டம். சரிங்களா? அதே மாதிரி அந்த மின் ஊட்டத்தை கால்குலேட் பண்ணக்கூடிய கணிப்பானும் வச்சுருக்காங்களாமா. கணிப்பான் எவ்வளோங்க வந்து இந்த மின்னூட்டம் கிடைக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து சோலார் எனர்ஜி, சோலார் பவர் எனர்ஜி வந்து வச்சுக்கலாம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த சார்ஜில் சோலார் பவருடைய பிளான்ட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம வந்து குடியிருப்புக்கு தேவையான சோலார் எனர்ஜியும் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏக்கர் லெவலில் அளவிலாம் மிக பரந்த மின்சக்தி திட்டங்கள்லாம் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஓகேங்களா? யார் யார் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கண்ட்ரிஸோட நேம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. இந்தியா ஃபஸ்ட்டு கிடையாது, இந்தியாவும் இருக்காங்க. சைனா, சரிங்களா? சைனா, ஜப்பான், இட்டாலி, யூஎஸ்ஏ. ஸோ இவங்கெல்லாம், ரஷ்யாவும் வந்துடுவாங்க. சரிங்களா? யூஎஸ்ஏலாம் மேஜர் யூட்டிலைசர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் தி வேர்ல்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து லார்ஜஸ்ட்டு சோலார் அப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சரி, இதுக்குள்ளே என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடியது என்னன்னா ஃபோட்டோ வோல்டைக் பவர் மூலமாக தான் இந்த சோலார் வந்து எனர்ஜி, அது இந்த சோலார் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இது நடந்துட்டு இருக்குது. சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம். தமிழ்நாட்டில் நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்கோம் எங்கே இருக்குது, கமுதி. தமிழ்நாட்டில் கமுதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிளேஸ். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம். 4550 கோடி, சரிங்களா, மதிப்பில் இது ஆரம்பிக்கப்பட்டது. எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? செப்டம்பர் 2016. செப்டம்பர் 2016, வெறும் 16, செப்டம்பர் 2016 நிறைவேற்றப்பட்டது. இந்த மெகாவாட் எவ்வளோ அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ மெகாவாட்டு? 648 மெகாவாட்டில் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகி இந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்களாமா. சரிங்களா? அதே போல் கேரளா மாநிலத்துக்கும் போயிட்டுருக்குது. ஸோ எக்ஸாக்ட் டேட்டும் இருக்குது, நோட் பண்ணிக்கோ. எப்போது? 21 ஏப்ரல் 2016. சரிங்களா? அங்கே வந்து கமுதியில் இந்த உலகிலேயே மிகப்பெரிய சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது விண்ட் எனர்ஜியை நம்ம பார்க்கலாம். காற்று ஆற்றல். ஸோ காற்று ஆற்றல் என்னது? இந்த விண்ட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதான் முக்கியமானது. விண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இந்த விண்ட் பவர் அப்படின்னா ஒரு க்ளீன் எனர்ஜிங்க, தூய்மையான ஆற்றலமாக இது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சு, இது ஒரு தூய்மையான ஆற்றல். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தூய்மையான ஆற்றல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, the wind turbines does not produce any emission. ஸோ இது முக்கியமானது. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய விண்டில் இருக்கக்கூடிய டர்பைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டர்பைன்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ டர்பைன்ஸ் இது வந்து டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி எமிஷன். டர்பைன் காற்றாலானது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதில்லை. ஸோ டர்பைனுங்க. ஸோ டர்பைன் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே டர்பைன்கள் தாங்க. சரிங்களா? நம்ம ஹைட்ரோ பவர் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம காவேரி ஆற்றில் பேரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? பேரேஜ்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து டர்பைன் இருக்குது. கூடங்குளமில் இருக்கக்கூடிய அந்த அணு உலையிலையும் டர்பைன் இருக்குது. விண்டு பவர்லேயும் டர்பைன் இருக்குது. சோலார் எனர்ஜியில், சரிங்களா, அதில் மட்டும் நம்ம வந்து இந்த டர்பைன்கள் இல்லை இல்லைங்களா? அது ஒரு வேறு ப்ராசஸ். ஃபோட்டோ வோல்டைக்
பவர் இல்லையா, ஃபோட்டோ வோல்டிக் பவரில் வரக்கூடியது. என்ன அந்த டர்பைன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபேனு. சரிங்களா, டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு ஃபேனுங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ஃபேன் நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன், அது பெரிய லெவலில் இருக்குங்க ஃபேனு. பட் விண்டில் பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு அங்கே தான் ஒரு ஃபேன் சுற்றிக்கிட்டு தானே இருக்குது ஜென்ரலாக. பட் இங்கே என்ன ஹைட்ரோ பவர், அணு உலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து இங்கே விழும். ஸோ அணு உலையில் வெப்பத்தின் மூலமாக, பிஸ்டன் மூலமாக இதை சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்ற அவன் டைனமோ மாதிரி சுற்றி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி பிடிச்சோம். எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அவ்வளோ வேகம் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். அவ்வளோதான் டர்பைன். இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே இந்த விண்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த டச்சுக்காரங்க. ஸோ எங்கே இருக்காங்க டச்சு? யூரோப்பியன் கண்ட்ரிஸ். டச் விண்டு மில். சரிங்களா, த விண்ட்ஸ் எனர்ஜி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ, 100 வருடங்களுக்கு முன்னாலாக இந்த காற்றாலை மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி சாதனை படைச்சிட்டாங்க அந்த டச்சுக்காரங்க. சரிங்களா, தற்பொழுது இந்த விண்டு மில் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், சரிங்களா, சைனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, ஸோ யுனைடெட் கிங்டம், கனடா, பிரேசில். ஸோ இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த விண்ட் எனர்ஜியை உற்பத்தி செஞ்சு அது காற்றாலை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய முன்னணி நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது மறக்கக்கூடாது, வி ஆர் நாட் ஃபாலோயிங் வேர்ல்டு ஜியாகிரஃபி இல்லையா, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. நம்ம படிக்கிறது முக்கியமாகவே இந்திய ஜியாகிரஃபியை தான் படிச்சுட்ருக்கோம். இந்தியாவுக்குள்ளே உள்ளது, முக்கியமாக தமிழ்நாடுக்குள்ளே உள்ளது நிறையா படிச்சுக்கணும். சரிங்களா, சரி பார்க்கலாமா. கன்னியாகுமரி நம்ம ஊர் இல்லையா, கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரியில் வந்து முப்பந்தல் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஊர். அந்த இடத்துல தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. இதில் இந்த விண்ட் ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்களாமா. 1500 மெகாவாட். சரிங்களா, 1500 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கெப்பாசிட்டி உள்ளது அங்கே வச்சுருக்காங்களாமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு இல்லையா, ராஜஸ்தானில் ஜெய்சல்மார். சரிங்களா, ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, 1064 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி தொடர்ந்து அதை விட குறைவானது அடுத்தடுத்த மாநிலம் மகாராஷ்டிராவில் வந்து பிரமன்வேல் அப்படிங்கிற ஒரு காற்றாலை பண்ணை இருக்குது. என்ன மாவட்டம்னா தூலே மாவட்டம், மகாராஷ்டிரா சங்கிலியில் ஒரு மாவட்டம், ஒடிசாவில் வந்து தாமன் ஜோதி அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த காற்றாலைகள் உள்ளது. ஸோ முக்கியமாக எங்கே உள்ளது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஹைட்ரோ பவர். ஸோ ஹைட்ரோ பவர் அப்படிங்கிறது நீர் மின் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட்டர் நிறைய வாட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வி கேன் ஜெனரேட்டட். சரிங்களா, ஸோ ஜெனரேட் பண்ணலாம் வித் ஹை வெலாசிட்டி. கிரேட் ஃபால்ஸில் வந்து யூஸிங் டர்பைன்ஸ் தான் முக்கியமானது. இங்கே வந்து முக்கியமாக டர்பைன்ஸ் அண்டு டைனமா. ஸோ டைனமாஸ் மூலமாக தான் இந்த எலக்ட்ரிசிட்டியை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவருக்கு ஒரு அருமையான ஒரு நேம் இருக்குது. என்னது? சீப்பஸ்ட்டு மிகவும் விலை குறைஞ்சதுங்க. செலவில் ரொம்ப குறைவானது, எந்த செலவும் கிடையாது. சீப்பஸ்ட்டு அண்டு மோஸ்ட்டு வெர்சைட்டில் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது அந்த முக்கியமான அந்த உயிர் உள்ள அந்த சென்டென்ஸை படித்து வச்சுக்கணும். சரிங்களா, அதாவது இந்த நீர்மின் சக்தி இருக்குது பார்த்தீங்களா, மிகவும் மலிவானதும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் ஆனது. ஏற்றுக்கொள்கிறாங்க, வெர்சைட்டில் பண்ணக்கூடிய, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் எடுத்துக்கலாம். சைனா,
கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, இந்தியா, நார்வே, ஜப்பான். ஸோ எல்லாரும் வந்து இந்த இன்னும் கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்காங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியில். சரி, இதில் அதிகமாக இந்த ஹைட்ரோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். சைனா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இந்தியாவுக்கு வரலாம். ஸோ இந்தியாவில் எங்கெங்க அப்படின்னு ஒரு பிளேஸ் கேட்டாங்க அப்படின்னா உத்தராகண்ட்ங்க. ஸோ உத்தராகண்டில் எங்கே அப்படின்னா தெஹரி டேம், மோசமான பல பெரிய டேமு தெஹரி டேமு 2400 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கம்மா. சரி, நீங்கள் வந்து இப்போ இந்தியா ஜியாகிரஃபியில் தெஹரி படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம வந்து ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாடு வந்து மேட்டூர் டேம். சரிங்களா, மேட்டூர் டேம் வந்து 120 மெகாவாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் மற்ற மாநிலங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து புக்கில் இருக்கும், நீங்கள் அது வந்து தேவையானது படிச்சுக்கங்க. இது முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். இப்போது ஒன்று சொன்னோம் இல்லையா, நம்ம என்ன சொன்னோம், சைனா தாங்க வேர்ல்டுலேயே வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சைனாவில் வந்து 3 ஜார்ஜ் டேம், 3 ஜார்ஜஸ் டேம் அப்படிங்கிற டேமு எந்த ரிவரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தெரியுமா கேட்பாங்க, அதான் படிச்சுக்கோங்க. யாங்டிசி, YANGTZE, யாங்டிசி அப்படிங்கிற ரிவர் எவ்வளவு மெகாவாட் தெரியுங்களா? 22,500 மெகாவாட். ஸோ பெரிய டேம் அது, சரிங்களா. 3 கார்ஸ் சீனாவில் யாங்சி ரிவர் 22,500 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சீனாவில் இருக்கக்கூடிய இந்த 3 ஜார்ஜஸ் டேம், சைனா இருக்கு இல்லையா, லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் தி வேர்ல்டு இல்லைங்களா. எப்போங்க இது கட்டி முடித்தாங்க, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் படித்து வைக்கணும். 1994, 1994 ஆரம்பித்தாங்க. 2012 தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுங்க, சும்மா சாதாரண டேம் இல்லை, அது பெரிய டேம். அந்த டேம் மட்டும் ஏதாவது ஒன்று ஆனிச்சுன்னா கிட்டத்தட்ட பாதி சைனா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது பெரிய டேமு. இதோடைய நீர் வரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிக்க முடியாது, அவ்வளோ அதிகமாக வரக்கூடியது சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன அப்படின்னா ரினியூவபிள் ரிசோர்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஓகேங்களா, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலா வளங்கள். இதெல்லாம் புதுப்பிக்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படியே நீங்கள் கன்சப்ஷன் பண்ணிவிட்டு கன்சியூம் பண்ணிட்டு அவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோலியம் சொல்கிறோம் இல்லையா, நிலக்கரியை சொல்கிறோம் இல்லையா, அது போல தான் சரிங்களா. கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் எல்லாமே இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, 3 வகையாக காணப்படுறாங்களாமா. எப்படின்னா மெட்டாலிக் ரிசோர்ஸ் உலோக வளங்கள், நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் அலோக வளங்கள் அல்லது உலோகம் அற்ற வளங்கள். மூன்றாவது தான் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டு வந்தோம், ஃபாசில் ஃபியூவல், புதைப்படிம எரிபொருள். ஸோ தமிழில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க, இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஸோ மெட்டாலிக்கு, நான் மெட்டாலிக்கு ஃபாசில் ஃபியூவல், உலோக வளங்கள், அலோக வளங்கள், புதைப்படிம எரிபொருள்கள். சரி, மெட்டாலிக் ரிசோர்ஸ் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கும், ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க, இரும்பு, அயன், காப்பர், கோல்டு, சரிங்களா, பாக்சைட், சில்வர், மேக்னஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்னும் அதிகமாக இருக்குது.
இவங்கெல்லாம் யாருங்க? எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஏன் ரினியூவபிளாக இருக்கு நான் ரினியூவபிளாக இருக்காங்க? ஏன் மெட்டாலிக்கில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பட் என்னன்னா இவங்கள்ட்ட ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வித்தவுட் பாக்ஸைட்டை விட்டுருங்க. அயன், காப்பர், சரிங்களா, கோல்டு, மேக்னஸு, சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குட் கண்டக்டர்ஸாக இருப்பாங்களாமா. ஸோ வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பாங்க இவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒவ்வொருத்தரையும் நம்ம தனித்தனியாகவே பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது, சரிங்களா. ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்டு நம்ம டச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பார்க்க போகிறது அடுத்தது அயான் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இரும்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இரும்புடைய என்னன்னா அப்படின்னு. ஸோ அயான் இஸ் தி 4th மோஸ்ட் காமன் எலமெண்ட் இன் தி எர்த் கிரஸ்ட். அதை நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இரும்புங்கிறது 4வது, சரியா, 4வது பூமியில் மேலோட்டில் பறந்து காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான உலோகம், சரிங்களா. இவங்க இந்த அயான் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு முக்கியமானவங்க இருக்காங்க. அவங்களால தான் அவங்க ஃபேமஸே ஆகுறாங்க. யார் அப்படின்னா 2 தாதுக்கள். யார் அவங்க? மேக்னடைட். ஸோ இவங்க இருக்கிறனால தான் அயனை வந்து மதிக்கிறோம். இல்லாட்டி எதுக்கு மதிக்க போகிறோம்? ஹேமடைட். இந்த 2 முக்கியமான தாதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த தாதுக்கள் தான் நமக்கு தேவைப்படுது. இது எங்கே இருக்காங்க? நார்மலி இன் தி ராக்ஸ் ஆஃப் தி கிரஸ்ட், சரிங்களா. மேலோட்டில் அந்த பாறைகள் இடுக்கில் இவங்க உட்காந்துருக்காங்க, சரிங்களா. இவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னா 98% நம்ம வந்து எஃகு தயாரிக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு இது பயன்படக்கூடிய இந்த இரும்பு, சரிங்களா. இந்த எங்கேயாவது ஒரு இரும்பு கிடச்சிருக்குது, அது பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அது பியூர் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். தூய்மையான வகையில் இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா தூய்மை குறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை, சரிங்களா. எல்லா வகையிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த அயான். சரி, இந்த அயான் பொறுத்த வரைக்கும், இந்த இரும்பை பொறுத்த வரைக்கும் 50 கண்ட்ரிகளுக்கு மேலாக, 50 நாடுகளுக்கு மேலாக அவங்க வந்து அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் டாப்பில் இருக்கிறவன் யார்? எல்லாத்துலேயும் வந்தாங்க. ஏன் சைனான்னு அவனுக்கு மட்டும்தான் எல்லா வளங்களும் கொடுத்துட்டானா, நமக்கெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுக்கக்கூடாது. ஆனால் ஆரம்பத்துலேயே படிச்சுட்டு வந்துட்டோம். எந்த நாடு தன் நாட்டுக்குள்ளே வளங்கள் இருப்பதை கண்டறிந்தார்களோ அவங்கெல்லாம் வல்லரசாயிருவாங்க. நம்ம கண்டறியணும், நமக்கு வேலை. அது கண்டுபிடிக்கிறதுக்கான நிறையா வந்து ரிசர்ச் பண்ணணும். மண்ணுக்களில் என்னென்ன இந்த வளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து ரிசர்ச் பண்ணி இந்த சயின்டிஃபிக் டெக்னிஷியன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அதை தோண்டி எடுக்கும்பொழுது தான் நம்ம வந்து மற்ற நாடுகளில் வல்லரசாக ஆக முடியும். அதில் வந்து இவங்க சைனா வந்து செஞ்சுருக்காங்க. அதனால தான் சைனா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவாங்க. சைனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா. ஸோ இந்த நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சொன்ன நாடுகள் யார்? சைனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா. இவங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்தால் உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய 85% இரும்பை இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்களாமா, சரிங்களா. நம்ம இந்தியாவுக்குள்ளே வரலாம் இப்போ. ஸோ இந்தியாவில் நம்ம இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வேர்ல்டு, ஆசியா, இந்தியா, தமிழ்நாடு. ஸோ இங்கே இந்தியாவுக்கு வந்தோன்னா எந்த ஊர்? ஜார்க்கண்ட். நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். நாட்டிய ஜம்மு காஷ்மீர், ஜேகேனா ஜம்மு காஷ்மீரில் ஜார்க்கண்ட் தான் குறிக்கும். ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கே இவங்க எல்லாம் இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு 95% தேவையான இரும்பை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்குறோம். தமிழ்நாட்டுக்கு வரோம். தமிழ்நாட்டில் இரும்பு தாது இல்லையா, தமிழ்நாட்டில் இரும்பு தாது எந்த இடத்துல வெட்டி எடுக்கிறாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, கஞ்சமலை, சரிங்களா. கஞ்சமலை. ஸோ அயான் ஓர்ஸ் ஃபவுண்ட் அட் கஞ்சமலை இன் தமிழ்நாடு. இரும்பு தாது தமிழகத்தில் கஞ்சமலை. இதை மட்டுமே படி. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், டெட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தான் கேட்பாங்க, கஞ்சமலையை தான் கேட்பாங்க.
ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ்லாம் செகண்ட் சான்ஸ், சைனா அப்படிங்கிறது தேர்டு சான்ஸ். ஸோ வாய்ப்புகள் வந்து அதிகமான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கஞ்சா மலையில் தான் இந்த இரும்பு தாது கிடைக்கிறது அப்படிங்கிறது படித்து வச்சுக்கணும். சரி, அடுத்த ஒரு தாது போலாமா? யார் அப்படின்னு பார்க்கலாம். காப்பர், தாமிரம் இல்லையா? தாமிரம் இது முக்கியமானது. ஸோ மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்ட உலோகம். அப்புறம் பாருங்கள், ஸோ மனிதன் வந்து பரிணாமங்கள் இல்லையா, அவனுடைய எவாலுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து கிடைச்ச ஒரு உலோகம் அப்படின்னா, முதலில் கண்டறியப்பட்ட உலோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர். மறந்துடக்கூடாது. த காப்பர் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மெட்டல் நோன் அண்ட் யூஸ்டு பை மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, படித்து வச்சுக்கோ. சரிங்களா? இது 4வதாக இருந்தது இரும்பு, 3வதாக இருந்தது எது? தாமிரம். உலகத்திலே வந்து தேர்ட் மோஸ்ட் கன்சியூம்டு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இன் தி வேர்ல்டு ஆஃப்டர் அயன் அண்ட் அலுமினியம். சரிங்களா? அயன் அலுமினியத்துக்கு அப்புறம் இந்த காப்பர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ காப்பர் பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. இன்னைக்கு காப்பர் ஒயரில் தான் எலக்ட்ரிசிட்டி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஹீட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ், எலக்ட்ரானிக் சர்வீஸ், எவ்ரி திங் காப்பர். காப்பர் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. சரி, எந்த நாட்டுங்க? சிலி. சரிங்களா? இந்த நாடு சிலி. சிலி அப்படிங்கிற நாடு தான் த வேர்ல்ட்ஸ் த நம்பர் 1 கண்ட்ரி. அதை படித்து வச்சுக்கோ. வேர்ல்ட்லே நம்பர் 1 கண்ட்ரி த ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர். சிலி நாடு தாமிர உற்பத்தியில் சிலி நாடு உலகத்திலேயே முதல் இடம் பெற்றுள்ளது. அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தடுத்து யார் அப்படின்னா பெரு, பெரு, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சரிங்களா, கோங்கோ, ஆஸ்திரேலியா. இவங்கெல்லாம் வந்து எதில்? இந்த தாமிர உற்பத்தியில் ஃபேமஸ் ஆனவங்க, அதிகமாக உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க இவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கோல்டு. அடுத்தது தங்கம். தங்க உற்பத்தியில் யார்? இது ஜென்ரலாகவே ரேர் அண்டு ப்ரிசியஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அரிய வகை வாய்ந்தது, விலை மதிப்பு உள்ளது இல்லையா, ப்ரிசியஸ் மெட்டல். இது வந்து இன்னைக்கு கோல்டு ரேட் இல்லையா ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது. முக்கியமானது டிமாண்ட் இன் வேர்ல்டு மார்க்கெட்ஸ். என்ன பண்ணுறாங்க? இந்த மின்டிங் காயின்ஸ் எல்லோரும் வந்து இந்த தங்க நாணயங்கள் இல்லாத வீடு இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டினாக இப்போ இருக்குது. எல்லாம் வாங்கி சேமித்து வச்சுருக்க அளவுக்கு இது வந்து முக்கியமானது. சரி, அதில் இருந்துட்டு போகுது. எந்த நாடு வச்சுருக்கான் அதிகமாக? அவனை போய் பார்க்கலாம். சைனா படிச்சுக்கோ. ஒவ்வொரு கனிமங்களும் ஒவ்வொரு வளங்களும் எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். சைனா இஸ் தி மோஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு. சைனா இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு. சரிங்களா? அவனை தொடர்ந்து வரக்கூடியதான் ஆஸ்திரேலியா, ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, கனடா அப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரிங்களா? அதில் நம்ம வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை மறக்கவே முடியாதம்மா. மற்றவங்களாம் வந்து மறந்துக்கலாம், மற்ற நாடெல்லாம். ஆனால் இவனை மறக்க முடியாது. இவன் வாழ்ந்துட்டுருக்கிறது கோல்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஆஸ்திரேலியா ஹேஸ் 9500 tons. அதில் பார்த்துக்கா 9500 டன் என்ன வச்சுருக்காங்க? இருப்பு வச்சுருக்காங்க. தாது இருப்பு வச்சுருக்கிறான் அவன். அப்போ பார்த்துங்க, அந்த இன்றைக்கி வந்து ரேட்டு வேறு அதிகமாகிடுச்சு. வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது அவன் எவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியும்? 9500 tons ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல்டு ஓர் அண்ட் இட்ஸ் வேர்ல்ட்ஸ் லீடிங் கண்ட்ரி இன் தி கோல்டு ஓர் ரிவர்ஸ், கோல்டு ரிசர்வாயர்ஸ். இதெல்லாம் வந்து வேர்ல்டில் படித்தோம். நம்ம இந்தியாவுக்குள்ளே வரலாம். இந்தியாவில் என்னங்க, நம்ம பக்கத்தில் ஒரு மாநிலம், அருமையான மாநிலம். என்னது? கோலார் எந்த மாநிலம்ங்க? கோலார். இன்னும் போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஃபேமஸ் கோலார் கோல்டு ஃபீல்டு. அதை போய் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிட்டி ஆட்டம் ஆயிடுச்சுங்க. இது எங்கே இருக்குது? கோலார் கோல்டு ஃபீல்டு, கர்நாடகா இல்லையா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். த டீப்பஸ்ட் மைன்ஸ் இன் தி வேர்ல்டு. உலகத்திலேயே வந்து கோலார் தங்க வயல் உலகில் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்று. பார்த்துக்கோங்க.
இவ்வளோ பஸ் இருக்குது, அங்கே தங்க சுரங்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சனால தான் நம்மளும் வந்து வல்லரசுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த பகுதியில் வந்து பார்க்க போகிறது பாக்சைட். பாக்சைட் இல்லைங்களா, யாருவன்? அலுமினியத்தின் தாது, சரிங்களா, பாக்சைட். ஸோ ஆரம்பத்தில் வந்து பாக்சைட்டும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கணும், ஏன்னா அவங்களும் வந்து அலுமினியத்தின் தாது தானே அவங்க. ஸோ அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பாக்சைட் ஓர். இந்த பாக்சைட் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டுங்க, டஃப்பாக இருப்பாங்க, சீப்பராகவும் இருப்பாங்க, சரிங்களா. எதுக்கு இது பயன்படுதுங்க? ஏர்கிராஃப்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கும், ஷிப்பு தயாரிக்கிறதுக்கும், ஆட்டோமொபைல்ஸ், ரயில்வே கோச்சஸ் எல்லாத்துக்கும் இந்த பாக்சைட், அது அலுமினியம் வந்து தேவைப்படுது. இந்த அலுமினியம் பற்றி நம்ம எல்லாம் தெரியும், இந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறது, ஹீட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் போடுறது, எல்லா விஷயமும் தெரியும், சரிங்களா. ஆனால் இவனுடைய அலாய் ஒன்று இருக்காங்க, அலாய்ஸ், அலுமினியம் அலாய். அவன் பேர் என்னங்க? பியூர் அலுமினியம் சுப்ரியர் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? டியூரா அலுமின் அப்படிங்கிற ஒரு அலாய் வந்து இன்னைக்கு வந்து டூராலுமின் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரா அலுமினியம் இது ஒரு அருமையான உலோக கலவை. தூய அலுமினியத்தை விட சிறப்பாக இது வந்து செயல்படும். சரி, யார் வச்சுருக்காங்க? இது யார் தங்கம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா தான் பாக்சைட்டை வச்சுருக்காங்க உலகத்திலே அதிகமாக. அதற்கு பிறகு தான் சைனா, பிரேசில், இந்தியா, குயினா, ஜமைக்கா, ரஷ்யா, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் வரிசையா, சரிங்களா. ஸோ அதனால் உலகத்தில் அதிகமாக பாக்சைட் வைத்திருப்பவர் யார்கள்? ஆஸ்திரேலியா. தங்கம் வைத்திருப்பவர்களும் அவங்க தான். சரி, அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவில் எங்கெங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? இந்தியாவில் யார்? ஒடிசா. இந்தியாவில் வந்து ஒடிசா தான் டாப்பில் இருக்காங்க. இது இந்தியாவில் பாக்சைட்டுக்கு இந்தியாவில் வந்து ஒடிசா. தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் தயாராக இருப்பாங்க, சரிங்களா. தமிழ்நாட்டில் எங்கெங்க? சேலம் டிஸ்ட்ரிக்டில் என்னது? சேர்வராயன் மலை, படித்து வச்சுக்கோங்க. ஸோ கஞ்சமலை, சேர்வராயன் மலையில் தான் என்ன இருக்குதுங்க? பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கனிமங்களும் எங்கே உள்ளது, எவ்வளோ உள்ளது, எப்படி உள்ளது, ஸோ முக்கியமாக தமிழ்நாட்டில் எங்கே உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அடுத்தது போகலாம். சில்வர். ஓகேங்களா, சில்வர் இதுவும் ஒரு ப்ரிசியஸ் மெட்டல் லைக் கோல்டு இல்லையா, தங்கம் போலவே இதுவும் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் தான். எதுக்காக? ஜுவல்லரிஸ், டென்டிஸ்ட்ரீஸ், ஃபோட்டோகிராஃபிக் கூட்ஸ், எலக்ட்ரோபிளாட்டிங் முக்கியமாக. ஸோ கோல்டு எலக்ட்ரோபிளாட் வந்து ரொம்ப கம்மி தான், பட் வந்து அது வந்து டூப்ளிகேட் கோல்டு எலக்ட்ரோபிளாட்டிங் பண்ணுவாங்க. சில்வர் க்ளோட்டிங் ஜென்ரலாகவே வந்து எலக்ட்ரோபிளாட்டிங் பண்ணுவாங்க. சரி, யாரெல்லாம் இது வச்சுருக்காங்க, எந்தெந்த நாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சரியான கிளியராகவே நம்ம புக்கில் கொடுக்காதனால நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி அது கிளியரான சில்வர் பகுதியை பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ தங்கத்தை போன்ற வெள்ளியையும் அரித்தல் இல்லையா, அந்த தேயக்கூடிய பொருளாகவே இது இருக்காமா. 2/3 வெள்ளியானது பணம் ஈட்டும் நோக்கத்தில் தான் இது வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யூசஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எந்தெந்த கண்ட்ரி அப்படிங்கிறதும் படிச்சுக்கணும். அடுத்தது போகலாம். மேங்கனஸ். ஸோ மேங்கனஸ் அப்படிங்கிறது ஜென்ரலி அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? வெண்சாம்பல் நிறத்தில் இருக்கனால வெண்சாம்பல் நிறத்தில் இருக்கும். அது கிரே கலரில் இருக்கும், ஷைனியாக இருக்கும், பிரிட்டிலாக இருக்கும், சரிங்களா. இதனுடைய ஓர்கள் என்ன? பைரோலுசைட், மேங்கனஸ். இன்னொரு ஓர் வந்து
பிசிலோமிலானா. பிசிலோங்கிறது ஏபி சைலண்ட் ஆகி சிலோமிலேனா. ரோடோக்ரோசைட். நேம் வந்து புதுசாக இருக்குது, படித்து வச்சுக்கோ, கண்டிப்பாக கேட்டுருப்பாங்க. ஸோ ரோடோக்ரோசைட் இதெல்லாம் வந்து இதோடைய தாதுக்கள். சரிங்களா? மேக்னஸ் எதற்குங்க பயன்படுது, என்ன அப்படி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எங்கே வச்சுருக்கோம்? இந்த மேக்னஸ் இருந்தால் தான் ஸ்டீலே தயாரிக்க முடியும். எஃகு தயாரிப்பதற்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஸ்டீல் தயாரிக்கணும்னா மேக்னஸ் கண்டிப்பாக தேவை. அடுத்து எங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் தயாரிப்பதற்கு தேவைப்படுது. பிரிக்ஸ், போட்டரி, ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்தையும் தயாரிப்பதற்கு மேக்னஸ் தேவைப்படுது. இந்த மேக்னஸ் ப்ளீச்சிங் பவுடர், ஃபெர்டிலைசர்ஸ், ப்ளீச்சிங் பவுடர் தயாரிப்பதற்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபெர்டிலைசர்ஸில் பயன்படுத்துவதற்கும் தேவைப்படுது. உரங்கள் தயாரிப்பதற்கும் இந்த மேக்னஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மேக்னஸ் வந்து ஜென்ரலி வந்து அழுக்கு நீக்கும் பொருளாக பயன்படுத்துகிறாங்களாமா. சலவைத்தூள் தயாரிப்பதிலையும் இது பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் அந்த மெட்டாலிக் ரிசோர்ஸை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலோக வளங்கள். ஸோ அலோக வளங்கள் நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் லிஸ்ட்டு, இல்லைன்னா ஒரு முறை பார்த்துக்கலாம். என்ன நான் மெட்டாலிக், என்னது நமக்குலாம் தேவைப்பட்டால் அதெல்லாம் வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ் ஆகிடும். தேவைப்படக்கூடியது மைக்கா இல்லைங்களா, லைம் ஸ்டோன் சுண்ணாம்பு, ஜிப்சம், டோலோமைட், பாஸ்பேட் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிடலாம். இத்தனையும் அலோக வளங்களில் முக்கியமான அலோக வளங்கள். மைக்காவை முதல் பார்க்கலாம். மைக்கா, ஸோ ஒரு நிமிஷம், ஓகே, மைக்கா பார்க்கலாம். இந்த மைக்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 2 தாதுக்கள் இருக்குது, எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. மைக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 தாதுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவைட் அப்படிங்கிற ஒரு தாது, இன்னொன்று வந்து பயோடைட். இந்த 2 தாதுக்களை மைக்காவுடைய முக்கியமான தாதுக்கள். ஸோ இந்த ஓர்ஸ் ஆஃப் மைக்கா அப்படின்னு கேட்டால், ஸோ மாஸ்கோவைட், பயோடைட் ரெண்டுமே வந்து சிறப்பாக படித்து வச்சுக்கிங்க. ஞாபகத்தில் இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்களாமா. மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலை, அதனால் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பவுடர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியது வந்து மேக்கிங் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் வால்பேப்பர்ஸ், அலங்கார சுவரொட்டிகள் மற்றும் மசகு எண்ணெய் தயாரிப்பதற்கு பெரும் அளவில் இது பயன்படுகிறது. சரிங்களா? யார் வச்சுருக்காது? சைனா தான் அதிகமாக வச்சுருக்காங்களாமா. சைனா த வேர்ல்ட்ஸ் டாப் ப்ரொடியூசர் ஆஃப் மைக்கா. தொடர்ந்து இருக்கக்கூடியவங்க நாடுகள் ரஷ்யா, ஃபின்லாண்டு, யுனைடெட் ஸ்டேட்ஸ், டர்க்கி, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. சரியா? ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா. ஸோ சைனாவுக்கு அடுத்தபடியே நம்ம கொரியாவை நாம் வச்சுக்கணும். சரிங்களா? கொரியா இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளே எ மேஜர் ரோல் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் மைக்கா. ஸோ உலகத்திலே வந்து அதிகமான தங்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்களாமா. சரிங்களா? அவங்களும் மேஜர் ரோல். அதில் வந்து இந்தியா இருக்குங்களா, இந்தியாவும் ஜஸ்ட்டு. ஸோ இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேஷ், இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலங்கள் அதிகமாக மைக்காவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது சுண்ணாம்புக்கல் இல்லையா, லைம்ஸ்டோன். இது ஜென்ரலி படிவு பாறை
அப்படின்னு சொல்லுவாங்க. படிவு பாறை, செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரி ராக் தான் இந்த லைம்ஸ்டோன். எப்படி உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது சிதைவுற்று படிவாக மாறுகிறது. பவளப்பாறை, சரிங்களா, ஃபெரோமினிஃபெரா, மெல்லுடலிகள், இதன் மூலமாகலாம் அப்படியே படிஞ்சு போயிருந்தாமா. ஸோ மோஸ்ட் லைம்ஸ்டோன்ஸ் இஸ் மேட் இன்டு கிரஷ்டு ஸ்டோன்ஸ் அண்ட் யூஸ்ட் அஸ் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸில் அதிகமாக பயன்படுதாமா. சரிங்களா, ஃப்ளோர் டைல்ஸு, ஸ்டேட்ரட்ஸ், விண்டோஸ் ஸ்டில்ஸ் எல்லாத்துலேயும் இந்த சுண்ணாம்புக்கல் பயன்படுத்துகிறாங்க. இந்த சுண்ணாம்புக்கல் முக்கியமாக எங்கே தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. சிமெண்ட்டுக்கு தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு பேர் வந்ததுக்கு இந்த சுண்ணாம்புக்கல்லும் ஒரு முக்கியமானது. சரி, சுண்ணாம்புக்கல் வச்சுருக்கக்கூடியவங்க உலகத்திலேயே யாருங்க அப்படின்னு போய் கேட்டோம்னா மறக்காமல் சொல்லிடலாம். யார்? அந்த பெரிய ஒரே ஒரு ஊர் தான், சைனா. சைனா ப்ரொடியூஸ் மோர் தென் ஆஃப் ஆஃப் தி லைம்ஸ்டோன் ப்ரொடக்ஷன் இன் தி வேர்ல்டு. உலகத்திலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து நாடுகளை கணக்கெடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடியது 50% மேலாக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவன் சைனா தான். தொடர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, ரஷ்யா, பிரேசில், ஜப்பான். இந்தியாவுக்கு வரும். இந்தியாவில் யார்? மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஓகேங்களா, சத்தீஸ்கர். இந்த மாநிலங்கள் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு இதில் இருக்காங்க, மாத்திராதீங்க. தமிழ்நாடும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு இருக்காங்கன்னா தமிழ்நாடு படிச்சே ஆகணும். தமிழ்நாட்டில் யார், எங்கே அப்படின்னா ராமநாதபுரம், ராமநாதபுரம், திருநெல்வேலி, சரிங்களா, அரியலூர், அரியலூர், சேலம், கோயம்புத்தூர், ஓகேங்களா, மதுரை அவங்களும் இருக்காங்க. மதுரை இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சுண்ணாம்புக்கல் அதிகமாக கிடைக்கக்கூடிய பிளேஸு ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க, ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபாசில் ஃபியூல்ஸ் புதை படிம எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் நமக்கு தெரியும், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, கோல் அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதில் கோல் பற்றி படிக்கலாம். கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் abundantly found fossil fuel that forms when dead plant matters. ஸோ வந்து இந்த கோல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் ஃபென்ஸ்ன்னு கேள்விப்படுறீங்க. FERNS, ஃபென்ஸ், பெரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரணிகள் வந்து தாவரங்கள். அந்த தாவரங்கள் பெரிய பெரிய ஜைஜாண்டிக்காக மரங்களாக இருக்கும். பெரிய இலைகள் சீக்கிரமாக காயாது, சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அந்த என்ன சொல்கிறது, பூமி வந்து உடையும் பொழுது அப்படி எல்லாம் உள்ளே போயிடுறாங்களாமா. உள்ளே போய் வித் ஹை டெம்பரேச்சர், வித் ஹை ப்ரெஷரில் அப்படியே க்ரஷ் ஆகிடுறாங்க. பிற்காலத்தில் அது வந்து எப்படி ஆயிடுதுங்க, கோலாக மாறிடுது. இந்த கோல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது இல்லையா. எல்லா எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பயன்படக்கூடிய முக்கியமானது இந்த கோல். இதோடைய கார்பன் கண்டென்ட் தான் முக்கியமானது. இந்த கார்பன் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கலாம். இதை ஆந்த்ரசைட் அப்படின்னு பிரிக்கலாம். கார்பன் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 4 கோல் கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து இது சேஞ்ச் பண்ணிருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் போனீங்கன்னா கிளியராகவே ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத படிப்போம். இங்கே ஜியாகிரஃபியில் ஜஸ்ட் நேம் தெரிஞ்சுட்டு போய்க்கலாம். சரி, வரலாம். கோல் அதிகமாக வச்சுட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு நல்ல வல்லரசாக நோக்கி போயிட்டு இருக்கவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அதுக்கப்புறம் தான் இந்தியா, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், சரிங்களா. அப்படி இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும், வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் ராணிகஞ்ச்,
ராணிகஞ்ச். ராணிகஞ்சில் தான் என்னதுங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பற்றி சொல்லவே தேவையில்லை, நெய்வேலி இல்லையா, நெய்வேலி. தான்பாத், பக்காரோ இன் ஜார்க்கண்ட், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிளேஸில் தான் வந்து இந்த கோல் அப்படிங்கிறது நிலக்கரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. பெட்ரோலியத்தை பார்க்கலாம். ஸோ பெட்ரோலியம் தெரியும் எங்கே, அது ராக்ஸ் ட்ரில் பண்ணிங்க உள்ளேருந்து ஒரு ஓட்டையை போட்டு உள்ளேருந்து நம்ம எடுக்க முடியும், சரிங்களா. பிளாக் கோல்டு அப்படிங்கிற பேர் உண்டு, கேள்விப்பட்டு, கருப்பு தங்கம் என்று அழைப்பார்கள் இந்த பெட்ரோலியத்தை. இந்த பெட்ரோலியம் ஒரு சீஃப் பெட்ரோலியங்க, சரியா, உற்பத்தி செய்வதில் மிக ஈஸி. இப்போ ஒரு லிஸ்ட்டு விட்ருக்காங்க. இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய லிஸ்ட்டு. சவுதி அரேபியா, ஈரானு, ஈராக்கு, கத்தாரு, சரிங்களா. ஆனால் எல்லாத்தையும் இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. யார்? யூஎஸ்ஏ தான் அதிகமான வெல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. வெல்ஸ்னா என்னது, போர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவும் நிறைய இது கண்டுபிடிச்சி இந்த பெட்ரோலியத்தை இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வெனிசுலா, குவைத், யூஏஇ, அல்ஜேரியா, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இந்தியா வரலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் தான். இந்தியாவில் அஸ்ஸாமில் எங்கே அப்படின்னா டிக்பாய் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான். அதுக்கப்புறம் தான் பாம்பே ஹை, மும்பையில் இருக்கக்கூடிய பாம்பே ஹை, கிருஷ்ணா கோதாவரி ரிவர்ஸ், இது எல்லாமே வந்து பெட்ரோலியத்தை பற்றி சொல்லலாம். மூன்றாவது நேச்சுரல் கேஸ், இயற்கை வாயு. ஸோ இயற்கை வாயுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் இஸ் ஃபவுண்ட் வித்து பெட்ரோலியம் டெபாசிட்ஸ், அங்கே தான் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் இருக்கும்போது தான் இந்த நேச்சுரல் கேஸ்ன்னு பார்க்குறோம். யார் இது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், கத்தார். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதி, கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதியில் வந்து இதை வந்து நேச்சுரல் கேஸு எடுத்துகிட்ருக்காங்க. குஜராத்து, மும்பையில் வந்து முக்கியமான பிளேஸ், அந்த ஆஃப் ஷோரில் வந்து நேச்சுரல் கேஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். அடுத்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்க ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன். on the basis of distribution. ஸோ எப்படி பரவலின் அடிப்படையில், அடுத்தது பரவலின் அடிப்படையில் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இது பரவி இருக்குது இல்லைங்களா, அதை ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பரவி இருக்குது, உள்ளூர்லையா இல்லை உலகளாவியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ், யூனிவர்சல் ரிசோர்ஸா. ஸோ லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ், யூனிவர்சல் ரிசோர்ஸ், புரியுதா. ஸோ உள்ளூரில் இருக்குதா வெளியூரில் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னது உள்ளூர் வெளியூர் பாருங்கள், கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். என் பேர் சொல்லும் போதே கண்டுபிடிச்சோம். வெளியூர் சொல்லிட்டுங்களா, நான் ஒரு சன்னு வச்சுருக்கேங்க. இந்த சன்னு எங்கள் வீட்டில் மட்டும்தான் வரும், எங்கள் ஊரில் மட்டும்தான் வரும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் வரும், இந்தியாவில் மட்டும் வரும்னு சொல்லவே முடியாது. உலகளாவியது, யூனிவர்சல் ரிசோர்ஸ். ஏர், விண்டு, யூனிவர்சல் ரிசோர்ஸ். இதை யாரும் தடுக்க முடியாது. யாரும் ஏன் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, யாரும் தடுக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ் தான் கனிமங்கள். இந்த மினரல்ஸை தான் நம்ம வந்து லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சில ரிசோர்ஸ் வச்சுருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப். நான் தனியாகவே நான் வச்சுருப்பேன், என்கிட்ட தான் எல்லாரும் வாங்கி ஆகணும். உரிமையின் அடிப்படையில் வச்சுருப்பாங்க. தனி நபர், இண்டிவிஜுவல் ரிசோர்ஸு, கம்யூனிட்டி ரிசோர்ஸு அப்படின்னு பிரிப்பாங்க. அதே மாதிரி நேஷ்னல் ரிசோர்ஸு, இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். ஸோ இது மாதிரி நிறையா பிரிப்பாங்க. நீங்கள் வந்து இந்த இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் அப்படின்னு பாருங்க. இண்டிவிஜுவலாக ஒருத்தர் இருக்காரு, நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்க போதும்.
ஏன்னா அப்பார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்கிறது அப்பார்ட்மெண்ட், அவ்வளோதான். அல்லது நான் வச்சுருக்கக்கூடிய போர், வாட்டர் போர் தண்ணி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது எனக்கு சொந்தம், உரிமையோடு வச்சுருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இல்லை குளம் வச்சுருப்பேன் தனியாக. நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குளம் வச்சுருப்பாங்க. அந்த குளத்தில் வந்து சில பேருக்கு தண்ணி இருக்கும், சில பேருக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும். அது இண்டிவிஜுவல் அவங்களுடைய தனியாக. கம்யூனிட்டி அப்படின்னா அந்த பார்க்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கம்யூனிட்டி. ஸோ பார்க் எல்லா இடத்துலையும் இருக்குது. யார் சுத்தமாக வச்சுருக்காங்க, சிறப்பாக வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க, போய் உட்காந்து நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு வரலாம், அந்தளவுக்கு சிறப்பாக வச்சுருக்காங்கன்னா அந்த பப்ளிக் பார்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கம்யூனிட்டி. அந்த இருக்கக்கூடிய ஏரியா அவங்க வந்து நல்லபடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நாட்டு வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நேஷ்னல் ரிசோர்ஸ்னால் அது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாருங்கள். எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுதுங்க. எங்கள் நாட்டில் நல்லா வந்து வெயில் அடிக்குதுங்க. எங்கள் நாட்டில் வந்து நிறைய காடுகள் உள்ளன. காடுகள் இல்லையா, இந்த காடுகள் வேஸ்டான காடுகள் இருக்கக்கூடாது, மழை காடுகளாக இருக்கணும். சரிங்களா? ஃபாரஸ்ட்டு எப்படி இருக்கும், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், அதான் முக்கியமான ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் தான் யூஸ்ஃபுல். அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பன்னாட்டு வளங்கள் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திமிங்கிலத்தின் புனுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பர்கிரீஸ், ஸோ இதெல்லாம் காஸ்ட்லி, ரொம்ப இது கிடைக்காது இல்லைங்களா. இது வந்து எங்கள் கடலில் வந்துருக்குது. நாங்கள் வந்து பே ஆஃப் பெங்காலில் போனேன், இந்தியன் ஓஷன்ஸில் போனேன், அந்த ஆம்பர்கிரீஸ் கிடச்சிருக்குது, நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லலாம். அதுவே திமிங்கலம் வேறு பக்கம் போனிச்சுன்னா வேறு நாட்டுக்கு கிடைக்கும் இல்லையா, அப்போ வந்து அது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸாக அது மாறிடும். ஸோ ஆம்பர்கிரீஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆம்பர்கிரீஸ்னால் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஆம்பர்கிரீஸ். ஆமாம், நல்லா வந்து வாசனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. இது என்னது அப்படின்னா வேல் ஸ்பேம், சரிங்களா, WHALE, வேலோடைய ஸ்பெம்முங்க. அந்த திமிங்கலத்தினுடைய அந்த ஸ்பெம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ காஸ்ட். அது பார்த்தீங்கன்னா US$ வந்து $63,000 பர்ஃப்யூமுக்கு இது பயன்படுத்துகிறாங்களாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அடுத்த ரிசோர்ஸ் வந்து பார்க்கலாம், மேட் ரிசோர்ஸ். ஓகேங்களா. ஸோ மேட் ரிசோர்ஸ் நம்ம வந்து அடுத்த ஒரு கிளாஸில் பார்த்துக்கலாம்.